என்னதான் வீட்டில் பொங்கல் செஞ்சாலும் கடையில் செய்கிற மாதிரி வரமாட்டேங்குதுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் பக்காவான ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் நான் குக்கரில் தான் பொங்கல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்க போறேன். எந்த கப்ல பச்சரிசி அளந்தீங்களோ அதே கப்ல கரெக்டா 3/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கறணும். 1 கப் அளவு பச்சரிசிக்கு 3/4 கப் அளவு பாசி பருப்பு கண்டிப்பா சேர்த்துக்கறணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2ல இருந்து 3 தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க சூப்பரா வாஷ் ஆகி வந்துருச்சு. அடுத்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அளந்த கப்ல கரெக்டா 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். 1 கப் அளவு பச்சரிசி, 3/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு, அது ரெண்டு சேர்த்து கிட்டத்தட்ட 2 கப் அளவு வருது. 1 கப் அளவுக்கு 3 கப் வீதம் 2 கப்புக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய். பட்டை ஏலக்காய் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. சூப்பரான வாசனையாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அடுத்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசிலும், லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசிலும் விடுங்க. கரெக்டா வெந்து வந்துடும். இப்போ விசில் எல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா நல்ல மை மாதிரி நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ கரண்டியை வச்சு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கட்டியா உங்களுக்கு பொங்கல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படியே விட்டுருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடா தேவைப்படுது. அதனால ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பாருங்க நல்ல கிரீமியா சூப்பரா நமக்கு வந்திருக்குது. இந்த அளவுக்கு இதை நல்லா மை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நேர கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 போல முந்திரி எடுத்து இதுல போட்டு முந்திரி நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்ட பிறகு இதுல கொஞ்சமா பெருங்காயமும் ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இதுல முக்கியமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியா இந்த மிளகுத்தூள் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொங்கல்ல ஊத்திடலாம். தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ரெடி பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி மட்டும்தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.